தமிழ் சினிமாவின் பிரபல நடிகராக வலம் வரும் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா தனது தந்தையுடன் எடுத்த டிக்டாக் வீடியோ மூலம் பிரபலமானார். சோசியல் மீடியாவில் வெளியிட்ட வீடியோவின் பலனாக அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த பிகில் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து விருமன் படத்தில் கதாநாயகியின் தோழியாக நடித்திருந்தார். இந்த 2 படங்களில் நடித்த கையோடு யூடியூப் சேனல்களில் நிறைய பேட்டிகளும் கொடுக்க ஆரம்பித்தார். மேலும் இன்ஸ்டாவில் பிரபலமாக இருப்பதால் படங்கள் நடிக்கவில்லை என்றாலும் சமூக வலைத்தளம் மூலம் நல்ல வருமானம் கிடைத்தது. இந்நிலையில் தனது நெருங்கிய உறவினர் கார்த்திக் என்பவருடன் காதல் உறவில் இருந்த இவரின் திருமணம் தற்போது பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கவுள்ளது. திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் திருமணத்திற்கு ஒட்டுமொத்த திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வருகை தருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திரஜா தனது திருமணம் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை 5 லட்சம் ரூபாய் விலை பேசி ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலுக்கு விற்பனை செய்துவிட்டதாக தெரிகிறது. அந்த நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் இந்திரஜாவின் திருமண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் முழுவதும் எங்களின் உரிமை பெற்றது என்றும் வேறு ஊடகங்கள் அதை பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இதனால் இந்திரஜாவின் திருமண வைபவங்கள் அடங்கிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இந்த சேனலில் மட்டும்தான் வெளியாகும். இதை அறிந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் இணையதள உரிமையாளர்கள் தற்போது கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் நிலையில் திருமணத்தை கூட வியாபாரமாக பார்க்க வேண்டுமா என்றும் இந்திரஜாவுக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் பத்திரிகையாளர்கள். பெரிய பெரிய நடிகைகளே தங்களது திருமண புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் இலவசமாக வெளியிட்டு வரும் நிலையில் 2 படங்களில் மட்டும் நடித்த இந்த துணை நடிகை தனது திருமணத்தை வியாபாரம் செய்திருப்பது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.